வணக்கம். நுழைப்பழம்ல இன்னைக்கு நான் அகிலா கண்ணனோட கட்டங்கள் புத்தகத்த பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகிலா கண்ணன் இந்த கதைய வந்து முதல்ல எழுதும்போது 2018ல எழுதுனாங்க. ஆசிரியர பத்தி சொல்லணும் அப்டின்னா, 2018ல எழுதுனாங்க. ஆன்லைன்ல எழுதுனாங்க. வலைத்தளத்துல எழுதுனாங்க. 42 அத்தியாயங்களா எழுதுனாங்க. ஒரு 3 மாத காலங்கள்ல எழுதுனாங்க. இது இவங்களுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஒரு போட்டி கதைக்காக ஒரு தாகம்னு ஒண்ணு எழுதிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா, இதுதான் அவங்களோட முதல் நாவல் மாதிரி. 388 பக்கங்கள். இது அமேசான் கிண்டில்லயும் இருக்கு. இப்போதைக்கு ஆன்லைன்லயும் அவங்க எந்த சைட்ல எழுதுனாங்களோ, அந்த வலைத்தளத்திலயும் இந்த கதை இருக்கு. 2018ல எழுத ஆரம்பிச்சவங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 கதைகளுக்கு மேல எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நெறைய வந்து அவ்வளவுமே புத்தகங்களாவும் வெளிவந்திருக்கு. இதுதான் வந்து எழுத்தாளர பத்தி ஆன அறிமுகம். இவங்க அகிலா கண்ணன். இந்த புத்தகத்த நான் போன வருஷமே வந்து பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். சில பல காரணங்களால என்னால பண்ண முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, இந்த புத்தகத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 திருக்குறளோட ஒப்பிட்டு, அத ஒரு ஆய்வறிக்கையா செஞ்சு ஒரு பேராசிரியருக்கு அனுப்புனேன் நானு. அவர் வந்து இத வந்து நம்ம ஆய்வு கட்டுரையா எடுத்துக்க முடியுமா? பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தமிழ் பேராசிரியர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இது இன்னும் நிலுவையில இருக்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்த பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஆனா, இன்னைக்கு நம்ம நுழைப்புலத்துல வந்து எனக்கு இந்த புத்தகத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசையா இருந்தது. அதனால தான் இந்த புத்தகத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இது அவங்களுடைய இது எதுக்கு அவங்க முதல் கதை அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க எழுதின நேர்த்திய நம்மளால அப்பதான் வந்து எந்த இடத்துல எப்ப எழுதுனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அத நம்மளால ரசிக்க முடியும் இல்லையா? அதுக்காக சரி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். உள்ள பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 குடும்பங்கள காட்டுறாங்க. அந்த 4 குடும்பங்கள காட்டும்போது, அந்த 4 குடும்பங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இத்தனை கதாபாத்திரங்கள எப்படி இவ்வளோ நல்லா கையாளுறாங்கங்கிற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்தது. இந்த கதை, இதுல இருக்கிற கதை மாந்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நேர்மறை சிந்தனையோட மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி எதிர்மறை சிந்தனை கொண்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கான நிறைய கேள்விகளையும் இந்த புத்தகம் வந்து நமக்கு பதில் சொல்லும். கட்டங்கள் அப்படிங்கிற இந்த பேரை பார்த்த உடனே தான் நான் அந்த கதையை படிக்கணும்னே போனேன். அப்பதான் நான் வலைத்தளத்துல நிறைய கதைகள் படிக்க ஆரம்பிச்சிருந்த காலம். தெரியாத எழுத்தாளர்களை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். இவங்க எழுதும்போது இன்னொன்று எனக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கும். பின்னாடி படிச்சுட்டு அப்புறம் தான் படிக்கிறது. ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் தொடர்ந்து போறப்ப எனக்கு வந்து அந்த காத்திருக்கிறது என்னால முடியாது. ஆனா இவங்களோட எழுத்து நடை என்னை உள்வாங்கினதுனால அவங்களோடய சேர்ந்து இதை படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சிது. கட்டங்கள்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு தோணுனது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை இவங்க வந்து நம்மளுடைய ஜாதகம், ஜோசியம் அதை சொல்கிறாங்களோ, நமக்கு தெரிஞ்ச கட்டங்கள்லாம் அதுதானே இல்லையா? அந்த கட்டங்களாக இருக்கும். இல்லைன்னா சதுரங்கம் மாதிரி அதை சொல்கிறாங்களோ, அந்த கட்டமாக இருக்குமோ, இந்த கட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இவங்க புத்தகத்துக்கான அறிமுகமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பல மனிதர்கள் பலவிதமான வாழ்க்கை, வாழ்வியல், பல கட்டங்கள் தானா அமைதா, நாம் அமைத்துக்கிறோமா, கட்டங்கள் வெல்வது பணமா மனமா, வாழ்வில் ஜெயிப்பது பணம் என்னும் பந்தய குதிரையா, குணம் என்னும் நல்மனமா அப்படின்னு. இவங்களோட கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த கதைகள் எல்லாத்துலேயுமே தரமோடு இருக்கு. இதை நான் வந்து ஒரு தேடுதலுக்காக தான் பார்த்தேன். 11 வயது குழந்தைங்களுக்கு நம்மளால இந்த கதை புத்தகத்தை கொடுக்க முடியுமான்னு. நான் இந்த கதையை கண்டிப்பா என்னுடைய குழந்தையோட 16 வயதுல கொடுத்து படிக்க சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். 13ல இருந்தே படிக்கலாம். ஆனா அவங்க இங்க அயல்நாட்டுல வாழ்ற குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் இவ்வளோ சரளமா படிக்க வருமான்னு தெரியாததுனால இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளலாம். இவ்வளோ பெரிய சாப்டர் புக் படிக்கிறதுக்கு, அத்தியாயங்கள் கொண்ட புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த இதுல ஒரு திருக்குறள் தான் இதுக்கு சரியா பொருந்தக்கூடிய இந்த புத்தகத்துக்கானது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த கதை மாந்தர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த திருக்குறளை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுகளையும் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. இங்க வந்து என்னன்னா 2 கதாநாயகிகள் 2 கதாநாயகர்கள் இருப்பாங்க. இவங்க கதை கோர்க்கிற விதம் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிமுகமே ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை அதை தான் காமிச்சிருப்பாங்க. அதுல நித்யான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. நித்யாவோட அம்மா, அப்பா, தங்கை அப்படின்னு இப்படி ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நித்யாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையா மதுசூதனனை நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவருடைய அப்பா, அம்மா, தம்பி. இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து 2 பெண்கள் இருக்க குடும்பம், இங்க 2 பையங்க இருக்க குடும்பம். அந்த மாதிரி நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனா மதுசூதனன் என்னன்னா நிச்சயிக்கப்பட்ட பையனா இருந்தாலும் அவர் வசதியான நல்ல பணக்கார குடும்பம்.
அந்த இதில் அவங்க அப்பா அம்மா விரும்பி இந்த பொண்ணை விரும்பி சொந்தத்தில் ஒரு கல்யாணத்தில் பார்த்து குணன் நலன்கள் பிடிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. மதுசூதனன் எப்படின்னா அவருக்கு எந்த தீய பழக்கங்களும் கிடையாது. ஆனால் அவருடைய இயல்பில் என்ன ஒரு இதுனா அவருக்கு வந்து வியாபாரத்தை தவிர்த்து அதாவது பொருளாதாரத்தை தவிர்த்து அந்த பெஞ்ச் மார்க்கை வேற எதுலேயும் வைக்க தெரியாது இவருக்கு. அந்த அவங்க அப்பா அம்மா வந்து திருமணம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தொழிலை வளர்த்ததுனால அவங்கள பார்த்து வளர்ந்த பையங்கிறதுனால இவருக்கு அந்த தொழில் மேலே தான் வந்து பற்றுதல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இவருக்கு இந்த நடுத்தர வர்க்கத்தில் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமாக இருக்காது. அதனால நிச்சயிக்கப்பட்ட நித்யாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல் அத்தியாயத்திலேயே தொலைபேசியில் கூப்பிட்டுருப்பாரு. நித்யா யோசனையில் இருப்பாங்க இந்த கல்யாணம் நடக்காதே அப்படின்னு. இவங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து மதுசூதனன் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் ஏன் நீங்கள் மட்டும் பணமும் வந்து பிஸ்னஸும் சேரணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னையை மட்டும் எதுக்கு நடுத்தர வர்க்கத்தில் இது பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எனக்கும் இந்த மாதிரி நம்மளோட பொருளாதாரத்துலேயும் நம்மளுடைய வசதியில் கூட இருக்க மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பார். இவர் தம்பி எப்படின்னா அப்பா அம்மா பண்ணுறதுல இது ஒன்று தான் உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா வந்து மதுசூதனோட தம்பி அப்படி. ஏன்னா வந்து அவருக்கு அப்பா அம்மா பிஸ்னஸ்னு ஓட இவருக்கு வந்து என்னன்னா வந்து அவங்க கூட நேரம் செலவழிக்க முடியாத ஒரு காரணகட்டத்தினால இவருக்கு அன்புக்கு ஏங்குற ஒரு குழந்தையா இருப்பார். ரொம்ப சின்ன சின்ன தவறுகள் தான் இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே அந்த தவறு தெரியும்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தம்பிங்கிறதுனால தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இருக்கும். ஆனால் அவங்களே உணர்ந்து திருந்துவாங்க. எதையுமே இவங்க நியாயப்படுத்தி இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே சரியாக வரும். இப்படி இவங்க 2 பேர் பார்க்கும்போது மதுசூதனன் என்னன்னா நித்யாவை கூப்பிட்டு மிரட்டிட்டு அவங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் அவரை பேசவே விட மாட்டாங்க நித்யாவை. அந்த பொண்ணு ரொம்ப வந்து எப்படின்னா சுயமரியாதை உள்ள பொண்ணு, நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலும் நல்ல படித்த அறிவான பொண்ணு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா பிஸ்னஸில் இவர் கூட பார்ட்னர் ஆகும்னு நினைக்கிறவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அவர்கிட்ட இந்த பொண்ணே கல்யாணத்தை நிறுத்திடும், நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க கல்யாண மண்டபத்தை, நான் கல்யாணத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பிஸ்னஸ்காரர் சொல்லுவார், அவர் வெண்பாவோட அப்பா, அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து அது எப்படி உங்கள் அப்பா அம்மா 20 நாளில் கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் எல்லாருக்கும் ஊருக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே அவர் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என் பொண்ணு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர் எப்படி கேட்பாருன்னா பிஸ்னஸ் டீல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னோடனே மதுசூதனருக்கு அவர் தன்னை மிரட்டுறாரோ அப்படின்னு தோணும். அப்படி தோன்ற காரணத்தினால இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா உங்கள் பொண்ணை நான் எங்கேயோ ஒரு தடவை பார்த்துருக்கேன், பேர் கூட எனக்கு தெரியாது, எனக்கு பிஸ்னஸ் டீல் தான் முக்கியம், அதனால இது உங்கள் பொண்ணு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புகிறேன். அப்போ மதுசூதனனோட ஸ்டாண்ட் என்னன்னா அவருடைய வசதிக்கு ஏற்றாப்புல நல்ல தொழில் அவர் கூட இணைஞ்சு செய்யக்கூடிய பார்ட்னரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு அப்படி தான். அந்த பொண்ணு மேலே ஈர்ப்போ எதுவுமே கிடையாது. அதுக்காக இந்த பையன் கெட்ட பையனும் கிடையாது. மதுசூதனன் வந்து 28 வயது நிரம்பிய ஆண்மகன், நித்யா வந்து ஒரு 25-26 வயது நிரம்பிய பெண் அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து வெண்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாக்கு ஒரு காதல் இருக்கும். அது தெரிஞ்சவங்க அப்பா தான் இப்படி அவசரமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. வெண்பா வசதியான குடும்பத்தோட பெண். வெண்பாக்கு யார் மேலே காதல் இருக்கும்னா நித்யா வசிக்கிற குடும்பத்தில் எதிர்த்த இருக்கிற வீட்டில் இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதே நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இருக்க அடுக்குமாடி குடும்பத்தில் இருக்க முரளிங்கிறவர் மேலே காதல் இருக்கும். முரளி என்னன்னா நித்யாவுடைய அப்பாவுடைய கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க. நித்யாவுமே அந்த கம்பெனியை எடுத்து திறம்பட நடத்தக்கூடிய ஒரு பெரிய பெண்ணாக இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 4 குடும்பங்களை காமிச்சிருப்பாங்க. வெண்பா வந்து ஒத்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு. முரளிக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு இருக்கும். இவர் தான் மூத்தவர். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கதை பாத்திரங்களில் பார்க்கும்போது இந்த கதை மாந்தர்கள் பார்த்தீங்கன்னா நித்யா, வெண்பா, மதுசூதனன், முரளி எல்லாரும் வீட்டுக்கு மூத்த பிள்ளைங்க. நமக்கு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும் வாழ்க்கையில், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், எந்த கல்யாணம் ஒழுங்காக நல்லபடியாக நடக்கும்? நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, இல்லை காதல் திருமணமா, இல்லை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கா, இல்லை வசதியானவங்களுக்கா, இல்லை எது வந்து இல்வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயங்களை சுலபமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா இவங்க காயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நடுத்தர வர்க்கத்தில் இருக்க நித்யாவை கொண்டு போய் மதுசூதன் கூட இணைச்சிருப்பாங்க. இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா 3வது எபிசோட்லேயே நடந்துடும், அத்தியாயத்திலே நடந்துடும். வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வர முடியாத மாதிரி என்னன்னா வந்து அந்த பொண்ணு போய் அவசரமாக இவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிடும். இவங்க எப்போ வீட்டுக்கு வராங்களோ அதே நாள் தான் அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கும். அவங்க இதுக்கு வராங்க. நமக்கு ஒரு 4 அத்தியாயங்களுக்குள்ளேயே முதல் அத்தியாயத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடுவோம். 4 அத்தியாயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கதையோட எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அப்போ நமக்கு என்ன இருக்கணும், இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க, எப்படி இருக்கும் இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் நமக்கு எந்த விதத்துலையும் வந்து சோர்வு வராத அளவுக்கு கொண்டு போவாங்க.
இதுதான் கதை மாந்தர்கள்னு பார்த்தோம்னா, இங்க ரூபான்னு ஒரு கேரக்டர் கூட வரும். அவங்க அந்த மதுசூதனனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்ச பொண்ணு. ஆனா, அந்த பொண்ணு வெளிநாடு போயிருக்கும்போது இப்படி ஒரு கல்யாணங்கள்லாம் நடந்திருக்கும். மதுசூதனனோட தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படியோ அதுக்கு சொத்து வேணும். அது இன்னொரு வகையான பார்ட்னர். அந்த அந்த மாதிரி. அப்படி நெனச்சிருப்பாங்க. இத்தன கதை மாந்தர்கள் ஒரு நாவலுக்குள்ள இவ்ளோ பேர் இருக்காங்கன்னா, நம்ம என்னைக்குமே குழம்பவே மாட்டோம். அவங்களோட இயல்புகள் இருக்கும். இதுல இன்னொரு ஒரு நாட் வேற வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, முரளியோட தம்பியும் அதாவது கல்யாணம் ஆகாம திருமணம் ஆகாம இருக்கிற தம்பியும் மதுசூதனனோட தம்பியும் நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு நாட்டு இருக்கும். இப்படி இவ்வளோ விஷயங்கள் வரும்போது இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, இவங்க கட்டங்கள்ங்கிறத வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்கள் தப்பு செய்யறத வந்து அந்த பொண்ணு மன்னிச்சிருவா. ஆனா திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்டங்கள் வச்சிருப்பா. அந்த கட்டங்களுக்கு கலர் வண்ணம் அடித்து கொண்டே வருவா. அந்த வண்ணங்கள் அடிச்சு முடிஞ்சோடனே அவங்களுக்கான ஒரு ஒரு தீர்வு கொடுத்துருவா. அவங்க அவங்க லைஃப்ல அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த முரளியோட தம்பி அசோக் சொன்னேன்ல நடத்துறாரு. இந்த பொண்ணு வந்து நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ஹம்புக்கு வந்து சும்மா அதாவது என்னன்னா ஒரு போற போக்கில் பண்ற டீசிங் தான். அந்த மாதிரி தான் ரொம்ப பெரிய ஹாஷாலாம் இருக்காது. பூ கொடுத்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு இவளுக்கு கடுப்பாயிடும். அப்போ வந்து அவங்க தங்கச்சி சொல்லுவா, என்னக்கா நீ கடுப்பாயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆமா நான் கடுப்பாயிட்டேன் அப்படின்னு இவனுக்கு எத்தனை கட்டம் அப்படிங்கும் போது அப்போ வந்து இவங்க ஒரு நடை நமக்கு பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா அந்த கதை போக்கிலே வந்து இது கதை தான் அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி, வாங்க சகோதரிகள் 2 பேரோடய நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு புரியல என்ன புரியும் என்ன சொல்றாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நடை இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. கதைக்குள்ளேயே அந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா நல்லா இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. அந்த வார்த்தை நயங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து போகும்போது அப்போ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அசோக்குக்கு எத்தனை கட்டம்க்கா? அவனுக்கு 2 கட்டம் கொடுத்துருந்தேன் அப்படின்னோடனே 2 கட்டம்னா நம்மளும் நினைப்போம் 2 தான் போடலன்னு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்னன்னா 2ங்கிற நீ 4 கட்டத்தில் ஷேட் பண்ணுறேன்னா 2னா நாங்கள்லாம் வந்து எப்படி தெரியுமா பவர் தான் அப்படின்பா. என்ன பவர் அப்படின்னா ஸ்கொயர் பவர் அப்படின்பா. ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா 2 கட்டங்கள்னா 2க்கு 2, 3 கட்டங்கள் கொடுத்தா 3க்கு 3, 4னா 4க்கு 4, 5னா 5க்கு 5ன்னு இவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அப்போ இந்த கட்டங்களில் நீ என்னதான் பண்றேன்னா ஒரு தப்பு பண்ணா அதை வண்ணம் தீட்டுவேன். அதே இது அவங்க ஒரு நல்லது பண்ணா அதை அழிச்சிடுவேன். அது அந்த கட்டங்கள் எம்டியா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நிறையாத வரைக்கும் அவங்களோட எனக்கு ஓகே. ஆனா இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் திரும்ப 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 வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்டங்கள் நிறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கான தண்டனை உண்டு அப்படிங்கிற கொள்கை. அந்த அசோக்குக்கு இந்த பொண்ணு எப்படி விளையாட்டா வந்து ராத்திரியில போய் மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர்லாம் அதான் ஹார்ம்லெஸ் தான். ஆனா அவங்களுக்கு அதனால கஷ்டம் இருக்கும். அவனோட வண்டியில போய் ஒரு ஆண்மகனுடைய பைக்ல போய் எல்லா கார்ட்டூன் பிக்சர்ஸையும் ஒட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் சேட்டை குறும்புகள் நிறைந்த பொண்ணு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், இவங்க ஒன்றா இருப்பாங்க, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஒத்து பார்த்து பார்க்கறத நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப அன்பாக இருப்பா. நித்யாவுக்கான அன்பு இருக்கும். ஆனால் அங்கே வந்து அரவணைப்பு இருக்காது. புருஷனோட அரவணைப்பு இருப்பார். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் கொழுந்தை எல்லாரும் அவங்கள வந்து ஏற்றுப்பாங்க. இங்கே காதல் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா கணவனோட அன்பு மட்டும் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள அவ எப்படி பொருந்தி போறாருன்னு தெரியாது. இதுக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த கதை நடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. எப்படின்னா நித்யா கம்ப்யூட்டரோட நித்யாவின் கனவில் கம்ப்யூட்டரும் வெண்பாவின் கனவில் தக்காளியும் வெங்காயமும் நடனமாடின அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது எப்படின்னா நித்யா வந்து அவளை நிர்ணயம் பண்ணி தான் வந்து பணத்துக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கல. அவன் அதாவது மதுசூதனன் என்ன நினைச்சு பாருன்னா, நான் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லியும் பண்ணிக்கிட்டது என்னோட பணத்துக்காக தானே. இவ சொல்லுவா அதெல்லாம் காரணம் இல்லைங்க, எனக்கு வேற விஷயம் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னன்னா இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த கல்யாணத்தை பிரேக்கப் பண்ணிட்டு போனோம்னா தன் தங்கச்சி இன்னும் கல்யாணம் ஆகணும், தான் குடும்பம் என்ன ஆகுன்னு யோசிக்கணும். இவர் பணங்கும் போது சுயமரியாதை விடாது. அந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, நீங்கள் தனியாக உங்கள் இயல்புக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா அவனுக்கு என்னென்னா அப்பையும் சோஷியல் ஈகோ இருக்கும் மதுசூதனுக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சாகிற வரைக்கும் நம்ம தான் புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவளுக்கு என்னென்னா பிடிக்காத அன்பு இல்லாத வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறது, இதை தான் நான் சொன்னேன். அன்புங்கிறதுல இங்கேயும் அரண் அப்படின்னா என்னன்னா அந்த வெண்பா பார்த்தீங்கன்னா பயங்கர அரணோட நெறிகளோட அது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜென்ரலாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தில் சிக்கல் வருதுன்னா என்ன சொல்லுவோம்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுதான் சிக்கல் வருது அப்படின்போம். இல்லைன்னா
நிச்சயிக்கப்பட்ட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சிக்கல்களையும் மனைவிகள்களையும் இவங்க ரொம்ப அழகாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. அந்த நோக்கமும் அந்த கருத்தும் எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அப்புறம் இதில் இன்னொரு இடத்துல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போகிற போக்கில் நிறைய விஷயங்களை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க திருமணமாயா வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அந்த நான் தான் மதுசூதனனோட தம்பி சொன்னேன் இல்லையா, முக்கியலன், அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வருவார் வீட்டுக்குள்ளே. இவர் பண்ண தப்பு பண்ணிட்டு வரும்போது குடும்பத்தில் இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து மேல்தட்ட வர்க்கத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க. இவ எதுக்கு கேள்வி கேட்குறா அப்படிங்கிறது, இது எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும் மதுசூதனனுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் நல்லா சமைச்சு வீட்டில், அதாவது குடும்பத்தை தூக்கி பார்க்குற, அதாவது குடும்பத்தோட பொறுப்புகளை ஏற்று நடத்துகிற பொண்ணாக இருப்பான். அங்கேயும் வெண்பாவும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து முரளியோட தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து ஒரு சரியான வேலை இல்லாமல் இருக்கும். ஒரு அந்த பொண்ணை மேலே படிக்க வேணாம்னு சொல்லி ஒரு நடுத்தருக்க மனநிலைமையில் இருக்கிறவங்கள தான் மாமனார் மாமியார்கிட்ட வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்து எப்படி மனசை கவர்றாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வசந்தமாக்கி கூடுங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி போகிறத காட்டுவாங்க. இப்போ என்ன, நமக்கு சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம ஒரு தராசு தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெண்பாவையும் இந்த பக்கம் நித்யா வச்சுருப்போம். எங்கேயுமே அவங்க 2 பேரும் இறக்க முடியாது. 2 பேரும் ஒன்றா மேலே ஏறிட்டு இருப்பாங்க. அதே போல் இவங்க 2 பேரை பற்றி நல்லது சொல்லணுங்கிறதுக்காக எந்த கதை மாந்தர்களையும் அவங்க தாழ்த்தி இருக்க மாட்டாங்க. இயல்பான கோவம் இருக்கும். வெண்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு முரளி வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பா மூத்த பையங்கிறதுனால இயலாமையில், அதாவது எப்படின்னா, நீ எங்கள் மானத்தை வாங்கிட்ட, ஆனால் மூத்த பிள்ளைய ஒன்று வெளியில் அனுப்பிச்சிட்டோன்னா எங்களுக்கு தான் இன்னும் அசிங்கம்னு சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்க. ஆனால் பேச மாட்டாங்க. முரளி எல்லா தப்பையும் தான் மேலே போட்டுப்பார். எப்படின்னா வந்து வெண்பா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருப்பா அவங்க அப்பாவோட பிரச்சனை இல்லை. ஆனால் முரளி சொல்லுவார், இல்லை நான் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு முரளி மேலே கோவம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கதை மாந்தர்களும் எப்படி இருப்பாங்கன்னா, பண்பட்ட நிலையில் இருப்பாங்க. எந்த இடத்துலையும் வந்து தரம் தாழ்ந்து எங்கேயும் இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் குழந்தைங்கன்னா 12, 13 வயசுல இருந்தே படிக்கலாம். நான் என்னோட தேடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா, ஒரு புத்தகங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அறநீதி கதைகளையும் நீதி கதைகளையும் அப்புறமா வந்து திருக்குறள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட வாசிப்பு தன்மைங்கிறது குறையுது. அப்படிங்கிற தேடுதலுக்காக தேடும் போது இந்த புத்தகம் எனக்கு அதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. நம்ம ஒரு குழந்தைகிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணோ பையனோ, நீ நாளைக்கு கல்யாணம் பண்ற அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி மதிக்கணும், அந்த ஆணுடைய இது எப்படி மதிக்கணும், 2 பேருமே அந்த குடும்பங்களை நம்ம வந்து, இது கல்யாணங்கிறது தனி கிடையாது, அந்த குடும்பங்களை நம்ம எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போக்கிலேயே நமக்கு சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வயதினராக இருந்தாலும், அதாவது ஒரு குடும்பத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், இல்லை நாம எப்படி எதிர்பார்ப்போம், நமக்குரிய கேள்விகள்லாம் இருக்கும். நமக்கு கேட்போம் இல்லையா, எந்த கல்யாணம் சிறந்தது, இப்போ என்ன பெரிய, அதே போல் நமக்குள்ள ஒரு கேள்வி எப்பயுமே ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை இருக்கும். பணக்கார வீட்டு பொண்ணுன்னா திமிரா இருக்கும் அப்படின்னு. அதை எல்லாமே இங்கே உடைச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு அதாவது என்னன்னா, நித்யா தான் வந்து நடுத்தர வர்க்கத்திலேருந்து வந்த பொண்ணு தான் மதுசூதனன் கண்ணுக்கு திமிரா தெரியும். அங்கே பணக்கார வீட்டிலேருந்து போயிருக்க வெண்பாவை பார்த்தீங்கன்னா வந்து அவள் திமிரா தெரிய மாட்டா. அதாவது எப்படி தெரியும்னா, காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்கும். பண்போடு வளர்த்துருப்பாங்க. இங்கே நித்யாவுமே மதுசூதனன் கண்ணுக்கு மட்டும்தான் திமிரா இருக்கும். அப்போ தான் நித்யா சொல்லுவா, என்னுடைய சுயமரியாதை உங்களுக்கு திமிரா தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் கண்ணாடி வேற அப்படின்னு. அப்போ அவளோட நிமிர்வு வந்து மதுசூதனனுக்கு பிடிக்கும். அப்போ கணவனோ மனைவியோ ஒருத்தர் வேலை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுற நம்பிக்கையும் அன்பும் வந்து ரொம்ப அபரீதமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, முகிலன் வந்து ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாருன்னு. இந்த கதை புத்தகத்தோடைய கதை கழக்கத்தோடைய ஸ்ட்ரென்த்தாக நான் காட்ட வேண்டியது என்னென்னா, 4 குடும்பங்களை காமிச்சிருப்பாங்க. குடும்பங்களுடைய வல்லமையை சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, இது பண்ணிட்டு வந்தோடனே இவங்க நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவருக்கு மட்டும் பாகக்காய் ஜூஸ் வச்சுருப்பாங்க. ஜூஸ் வச்சுருக்கோனே, என்ன நீ அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்களோட இதுக்கு வந்து களியும் கிண்டி கொடுத்துருக்கீங்க, அண்ணனுக்கு வந்து இட்லி சட்னிலாம் வச்சுருக்கீங்க, எனக்கு மட்டும் எதுக்குன்னா, இல்லை நீங்கள் நைட்டு வேறு சாப்பிட்டுட்டு வந்தீங்க இல்லையா, அதனால் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே, இவ்வளோ எனக்கா அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னோடனே, அப்போ வந்து உடனே வந்துட்டு என்னால் குடிக்க முடியாது, அப்போ என்னென்னா வந்து வேணா உங்கள் அண்ணனை குடிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பதிலாக அப்படின்னு. அப்போ வந்து அவர் மதுசூதனன் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி டேபிளில் உட்காந்துருப்பார். அப்புறம் உடனே வந்து இவங்க சொன்னோம், நான் வேணா உங்ககிட்ட பாதி வாங்கி குடிச்சுக்கிறேன் அப்படின்னோடனே, மதுசூதனோட அம்மா அப்பாவுக்கு நித்யாவோட மாமனார் மாமியாருக்கு இது புரிப்படும். அது ஏன்னா அவங்க காலத்தில் வந்து பணத்துக்காக வியாபாரத்துக்காக நிறைய வசதியை பெருக்கிக்கணுங்கிறதுக்கு ஓடினவங்க, அந்த கால இறுதியில், அதாவது
வயதான காலத்துல வீட்ல இருக்கும்போது பசங்களோட அன்புக்கு தேடும் போது தான் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பையனுக்கு அதை கொடுக்கல போல அப்படிங்கறது உணரும் போது தான் இவங்க இந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாங்க நித்யா. அப்ப நித்யாட்ட சொல்லுவாங்க, எங்களுக்கும் வேணா கொஞ்சம் கொஞ்சம் குடுமா, அது ஆரோக்கியத்துக்கு நல்லதானே. இப்படி எல்லாரும் குடிச்சோடனே மதுசூதன் எனக்கு கொஞ்சம் குடுனோடனே அந்த ஒரு டம்ளர் வந்து பிரிஞ்சு எல்லாத்துக்கும் 1/5 அதாவது 5ல் 1 பங்கா 5 பேருக்கு ஊற்றி கொடுப்பாங்க நித்யா. எல்லாரும் குடிப்பாங்க. அப்போ மதுசூதனன் வந்து மனசில் நினைக்கிற மாதிரியும் நித்யா சொல்கிற மாதிரி, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான தண்டனை அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அட்வைஸ் சொன்ன மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் கதையோட போக்கில் போகும்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 388 பக்கங்கள் கொண்ட புத்தகங்கிறதுனால புத்தகத்தோட நான் கதையை சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்களுக்கு அது கதை படிக்கணும்னு தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கதை மாந்தர்களையும் அதை இழுத்துட்டு போனதுக்கு சொல்றேன். இப்ப ஒரு விஷயம் சொல்லி இதோட நான் அந்த கதையை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நித்யா இந்த மாதிரி மதுசூதனனுக்கும் கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டங்களை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா 5/5 கொடுத்துருப்பாங்க. இந்த கதை ஓட்டத்தில் பார்க்கும்போது மதுசூதனன் பணம் இதுன்னு பேசும்போது ஆரம்பத்தில் அந்த கடுப்பில் 3 கட்டங்களை ஷேட் பண்ணிடுவாங்க 25ல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணக்கட்டத்தில் அது வந்து 8ஆ மாறும். 8ஆ மாறினா இவங்களே அவரோட நல்லது செய்வார், செஞ்சோடனே 5ஆ குறைப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அசாதாரிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா 5க்கு இவருடைய அந்த பண்ணின ஒரு விஷயத்தோட கோபத்தில் 15 ஷேட் பண்ணிடுவாங்க, 20 போயிடும். இந்த பொண்ணுடைய அவங்களுடைய ஆளுமை நமக்கு தெரியும். அதாவது ஒரு முடிவு எடுத்தா அந்த பொண்ணு அதில் சிரத்தியா நிற்கும் அப்படின்னு தான் வாழ்க்கைக்கு இந்த 25 கட்டங்கள் ஷேட் ஆகிறதுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு பதபதிக்கும், ஐயோ மதுசூதனன் நித்யாவோட வாழ்க்கை போயிடுமோ. இன்னமும் கோபம் அடங்காமல் மீதி இதை பண்ணிட்டு 23 கட்டங்கள் வரைக்கும் ஷேட் ஆயிடும். அப்ப நமக்கு எப்படி தோணும்னா, அச்சுச்சோ போச்சு மதுசூதனன் நித்யா போயிடுவான். மதுசூதனன் மேல நமக்கு கோவம் வரும். ஏன் பணம் இல்லையா வாழ்க்கை, உனக்கே தெரியுது, உன் ஈகோ விட்டுட்டு உன் பொண்டாட்டி என்ன சொல்றாலோ கேளு அப்படின்னு நம்ம கூட கூப்பிட்டு சொல்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி இந்த கட்டங்கள் கதை பூரா நம்ம கூட பயணிக்கும். அதுதான் இந்த கட்டங்களுடைய புத்தகத்துக்கு சரியான தலைப்பாவும் எனக்கு தோணுச்சு. முதல் கதையில என்னை ரொம்ப இவங்க வந்து பிரமிக்க வச்சாங்க. இது கண்டிப்பா, அதாவது இளைய தலைமுறையோ இல்லை யாருனாலும் சரி, எந்த வயதினர் படித்தாலும் இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ரசிக்க முடியும். ஒரு புதிய எழுத்தாளர் 2018 எழுத ஆரம்பிச்சவங்க தன்னுடைய முதல் முழு நாவல்ல இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஆதிக்கத்தை நம்ம மனசில் அந்த கதையை வச்சு செய்ய முடியும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாக இருந்தது. அதே ஆதிக்கத்தை இவங்க இது இன்னைக்கு வரைக்கும் தொடர்றாங்க. அந்த 14 கதைகளையுமே எப்பயுமே நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, அப்படி இருந்திருந்தா இது இருந்திருக்காதோ, இப்படி இருந்திருந்தா அது இருந்திருக்காதோ. அந்த கேள்விகளுக்கு எப்பயுமே இவங்க கதை மாந்தர்கள் அந்த ஒப்பிட்டு பார்த்து நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல கத்துக்கிற மாதிரியே தான் அந்த இதில் இருக்கும் இவங்களோடது. அதுக்காக இவங்க வந்து எந்த இடத்துல அட்வைஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால நீங்களும் இந்த இதை படிங்க. உங்களுக்கு நான் நம்மளுடைய குழுவில் வந்து இந்த வெப்சைட் வலைத்தளத்தோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன், அமேசான் லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க நான் இந்த கட்டங்கள் அகிலா கண்ணனுடைய புத்தகத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.